நம்மளோட டிராவல் ஸ்டோரி தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் இருக்க 20th செஞ்சுரியில் வந்து வீரப்பனோட காடுன்னு அழைக்கப்படுற சத்தியமங்கலத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். சத்தியமங்கலம்னு சொல்கிறது வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. ஈரோட்லேருந்து ஒரு 110 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி ஒரு 2-2.5 மணிக்குள்ள வந்து நம்ம வந்து சத்தியமங்கலம் ரீச் ஆகலாம். நம்ம போகிற அந்த ரோடை பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். ஏன்னா 2 சைடு வந்து புளிய மரமும் அதுக்கப்புறமா இந்த உடம்புள்ள வந்து ஃபுல்லாக வளர்ந்து நிற்கிது. பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும், அதே மாதிரி நல்ல நிழலாக இருக்கும். அந்த ரோடு வந்து சூப்பராக இருந்தது. சத்தியமங்கலம்னு சொல்கிறது வந்து வெஸ்டர்ன் கட்ஸோட சேர்ந்து இருக்கிறதுனால பந்திப்பூர், ஊட்டி, மசனகுடி இது எல்லாமே வந்து கனெக்டிங்கில் இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்து நிறைய வைல்டு அனிமல்ஸை வந்து பார்க்க முடியும். ஸோ அதுலேயும் வந்து என்னென்னா மெயினாக வந்து யானையை நிறைய பார்க்க முடியும் இங்கே சத்தியமங்கலத்தில். நானும் சத்தியமங்கலம் வந்து ஃபஸ்ட் டைம் தான் போனேன். நம்ம இந்த ஜங்ஷன்லேருந்து ரைட் எடுத்து தான் நம்ம போனோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம இப்போ போயிட்டு இருக்க ரோடு வந்து என்னென்னா சத்தியமங்கலம் டு மைசூர் ரோடு. நம்ம போகிற ரோடும் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டோட சேர்ந்து இருக்கிறதுனால மான், யானை எல்லாம் இங்கேயும் வரும்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம போகிற இந்த ரோட்லேயே வந்து என்னென்னா ஒரு கோவில் இருக்குது, பன்னாரி அம்மன் கோவில். ஸோ இந்த கோவில் வந்து ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு கோவில் அப்படின்னு. இங்கே வந்து ஃபங்க்ஷன் டைம் வந்து 1000 ஆடுக்கு மேலெலாம் வெட்டுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நம்ம அங்கே நிற்க முடியல, ஏன்னா பயங்கர டிராஃபிக். நம்ம போகிற வழியிலேயே கிட்டத்தட்ட ஒரு 1000 லாரி வெயிட்டிங்கில் இருந்து. ஸோ அதனால் நம்ம ரொம்ப நேரம்லாம் அங்கே நிற்கவே இல்லை. நம்ம போகிற இந்த ரோட்டில் வந்து ஒரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்குது. அது காலையில் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க, ஈவினிங் 6 மணிக்கு ஆகும்போது க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஆனதுனால காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரை தான் வந்து வண்டி அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ரோட்டில் வந்து எப்போவுமே வண்டி போயிட்டே தான் இருக்கும். எதனாலன்னு பார்த்தாச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகா போகிறதுக்கு வந்து ரொம்பவுமே ஈஸியான ஒரு ரோடு. இந்த செக் போஸ்ட் பக்கத்துலேருந்து நம்ம ஏறினதுமே நமக்கு வந்து கூட்டமாக நிறைய மானை பார்த்தோம். ஆனால் அங்கே ரொம்ப நேரம் நின்று வீடியோலாம் எடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஹைவே ரோடு, அதுக்கப்புறமா ஃபுல்லாகவே வந்து வண்டி வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம அதில் நிறுத்தி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா டிஸ்டர்பன்ஸ் ஆகிறதுனால கொஞ்ச நேரம் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆனால் இது வந்து பயங்கர ஒரு டேஞ்சரஸான ஒரு ரோடு. கிட்டத்தட்ட ஒரு 27 ஹேர்பின் பெண்டு மேலே நம்ம மேலே ஏறணும், ஏறி தான் இறங்க முடியும். ஆனால் அந்த ரோட்டில் போகிறதுக்கே பயங்கர ஒரு என்ன சொல்கிறது, வண்டியெல்லாம் ஓட்ட தெரியாமல் வந்து இந்த ரோட்டில் போயாச்சோம்னா கண்டிப்பாக நம்ம மாட்டிடுவோம். ஸோ அவ்வளோ ரிஸ்க் எடுத்து தான் இந்த ரோட்டில் வந்து வண்டி ஓட்டணும். இது மாதிரி இந்த ரோட்டில் வந்து வண்டி ஓட்டுறதும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம எங்கேருந்து போகும்போது நம்ம ரைட் சைடில் போவோம், அங்கேருந்து வரும்போது நம்ம வந்து லெஃப்ட் சைடில் வருவோம். எதனால் அப்படின்னா இந்த ஹேர்பின் பெண்டு வந்து பெரிய பெரிய வண்டி வந்து வளைஞ்சு ஏறாது இல்லையா. ஸோ அதனால் அவங்க வந்து ரைட் எடுத்து தான் அவங்க வந்து வளைஞ்சு ஏறுவாங்க. ஸோ அப்போது நம்மளும் அவங்க பேக்லேருந்து தான் ஏறணும். ஸோ அதே மாதிரி நம்ம லெஃப்ட் சைடெல்லாம் ஏற முடியாது. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து மெதுவாக தான் இந்த ரோட்டில் வந்து மேலே ஏற முடியும். லாரி எல்லாமே வந்து ஹெவி லோடில் தான் இங்கே இந்த ரோட்டில் ஏறுவாங்க. நம்ம ஏறும்போதும் அதே மாதிரி தான் லாரி பேக்கில் எல்லாம் போகும்போது கேர்ஃபுல்லாக பார்த்து மெதுவாக தான் ஏறணும். இந்த ரோட்டில் வந்து நம்ம காலையிலேயோ சாயங்காலமோ நம்ம போயாச்சு அப்படின்னா 100% 100% வந்து நம்ம வந்து யானையை பார்க்க முடியும். ஸோ நாங்களும் பார்த்தோம். அதோட விஷுவல்ஸ் வந்து இந்த வீடியோட பேக்கில் வரும். கடல் மட்டத்துலேருந்து ஒரு 5410 அடி ஹைட் ஏறி நம்ம வந்து மேலே ரீச் ஆனோம். இப்போ ஒரு லாரி வந்து இந்த இடத்துலேருந்து டேர்ன் ஆகி போச்சு இல்லையா. ஸோ இந்த ரோடு வந்து என்னென்னா நம்ம போக முடியாது. அது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டோட கண்ட்ரோலில் இருக்க ஒரு ரோடு. அது வந்து பயங்கர ஒரு திக் ஃபாரஸ்ட்டுக்குள்ளாடி போய் அது வந்து நேராக தாளவாடின்னு சொல்லி ஒரு ஏரியாவுக்கு வரும். அது வந்து ஒரு ஷார்ட்கட் ரோடு. ஆனால் அதுக்குள்ளாடி வந்து 2-3 கிராமங்கள்லாம் இருக்குது. அங்கே வந்து நம்ம ப்ரைவேட் வண்டி வந்து அலோடு கிடையாது. ஆனால் வந்து காலையில் வந்து ஒரு பஸ்ஸு வந்து அங்கே போகுது அந்த ரோட்டுக்கு, அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் போகிறதுக்காக. ஸோ அந்த பஸ்ஸில் வேணால் நம்ம ஏறி வந்து வேணால் அந்த தாளவாடி ஜங்ஷன் வரை போயிட்டு அங்கேருந்து நம்ம வந்து மைசூர் ரூட்டில் வந்து ரிட்டர்ன் வரலாம். இப்போ நம்ம மைசூர் ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். நம்ம கொஞ்சம் தூரம் கூட ட்ராவல் பண்ணி அங்கேருந்து ரைட் எடுத்து தான் நம்ம வந்து இங்கே வந்து ஒரு டிபெட்டன் டெம்பிள் இருக்குது. ஸோ அது பார்க்கலான்னு சொல்லி அங்கே போனோம். ரோட்லேயே வந்து ஒரு 40-50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் வந்து கர்நாடகா பார்டர் வரும். ஸோ அந்த கர்நாடகா பார்டரில் தான் வந்து என்னென்னா இந்த டிபெட்டன் டெம்பிள் இருக்குது. ஆனால் இந்த ரோடு வந்து என்ன அப்படின்னா நிறைய வண்டி எதுவுமே போகாது. ஸோ மைசூர் போகிறவங்க எல்லாமே அப்படி மேலே ஏறி தான் போயிட்டுருப்பாங்க. நம்ம இந்த ரோட்டில் வந்து ஃப்ரீயாக வந்து ட்ராவல் பண்ண முடியும். நாங்கள் அன்றைக்கி போன டைமில் வந்து நம்மளோட வண்டி மட்டும்தான் இருந்து, வேறு எந்த வண்டியுமே இல்லையா இருந்து. இந்த ரோட்டில் வந்து பெருசாக வேறு வண்டி எதுவுமே போகாது. ஏன் அப்படின்னா டிபெட்டன் டெம்பிள் பார்க்குறதுக்கு நிறைய பேர் எதுவுமே போக மாட்டாங்க. நாங்கள் மட்டும்தான் அன்றைக்கி போனோம். பெரிய லெவல் ரஷ் எதுவுமே இல்லாமல் தான் இருந்து. ஆனால் ஒரு 40-50 கிலோமீட்டர் வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளாடி போகிறதுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து, நல்ல டீப் ஃபாரஸ்ட்டாகவும் இருந்தது. இந்த ரோட்லேயே வந்து பார்த்தாச்சு அப்படின்னா ஒரு 3-4 கிராமங்கள்லாம் இருக்குது. நம்ம கொஞ்சம் தூரம் கூட ட்ராவல் பண்ணி போகும்போது ஒரு மயிலை பார்த்தோம். ஸோ அது வந்து ஒரு ஆண் மயில், நல்ல தோகையெல்லாம் இருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது.
இந்த ரோட்டில் வந்து பெருசாக வண்டி எதுவுமே போகாததுனால இங்கே வந்து வைல்ட் அனிமல்ஸ் நிறைய பார்க்கலாம். சத்தியமங்கலம் சொல்கிற இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2008க்கு அப்புறமா தான் வந்து என்னென்னா டைகர் ரிசர்வாக வந்து மாற்றிருக்காங்க. இங்கே நிறைய வந்து டைகரு லெப்பர்ட்லாம் இஷ்டம் போல் இருக்கான். இங்கே நிறைய மக்கள் வந்து மாடு ஆடு இதெல்லாமே வந்து வளர்த்திட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட வாழ்வாதாரமும் அதாக தான் இருக்குது. ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த போகிற ரூட்டில் வந்து 2-3 கிராமங்கள்லாம் இருக்குது அப்படின்னு. அங்கே உள்ளவங்க வளர்த்துற மாடு தான் இதெல்லாமே. மாடை பார்த்துட்டு இருக்கும்போதே பக்கத்தில் வந்து காட்டு மாடை பார்த்தோம் நாங்கள். வைல்டு கோர் கிடையாது, வைல்டு பஃபலோ. இது வந்து மேக்ஸிமம் வந்து அசாம் காட்டில் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. അങ്ങനെ ഫൈനലി നമ്മളിപ്പോൾ സത്യമംഗലത്ത് ഒരു ടിബറ്റൻ ടെമ്പിൾ ഉണ്ട്, അങ്ങോട്ടേക്ക് പോകുന്ന വഴിയായിരുന്നു. അങ്ങനെ നമുക്ക് ഫസ്റ്റ് ടൈം ഇപ്പോൾ സൗത്ത് ഇന്ത്യയിൽ നിന്ന് കാട്ടുപോത്തിനെ കിട്ടി. ഇതിനു മുമ്പ് ഞാൻ വാൽപ്പാറ റൂട്ടിൽ കിട്ടിയെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ട്, പക്ഷെ അത് കാട്ടുപോത്തല്ല എന്ന് പലരും പറഞ്ഞു. എന്തായാലും ഇപ്പോൾ നമ്മൾ ആസാമിലൊക്കെ കാണുന്ന ആ ഒരു സെയിം ടൈപ്പ് കൊമ്പൊക്കെ ഉള്ള ഒരു കാട്ടുപോത്ത് ഇപ്പോൾ കാട്ടിൽ നിന്ന് തന്നെ മറ്റേനെ പറയാട്ടോ. അപ്പോൾ ആ ടൈപ്പ് ഒരു കാട്ടുപോത്തിനെ നമുക്കിപ്പോൾ ഇവിടെ നിന്ന് കിട്ടിയിട്ടുണ്ട്. ഒരെണ്ണമല്ല, ഒരു ഗ്യാങ് ആയിട്ടാണ്. പക്ഷെ ആ ഒരു മരക്കൂട്ടത്തിന്റെ ഇടയിലേക്ക് കയറി പോയാൽ നമുക്ക് അത്ര വ്യക്തമായിട്ട് എടുക്കാൻ പറ്റില്ല, എങ്കിലും കാട്ടുപോത്തിൻ്റെതായിട്ടുള്ള വിഷ്വൽസ് കിട്ടിയിട്ടുണ്ട്. ഇനി ആരും സൗത്ത് ഇന്ത്യയിൽ കാട്ടുപോത്ത് ഇല്ല എന്ന് പറയരുത്. അല്ല, ഇനി ഇത് കാട്ടുപോത്തല്ല എന്ന് പറഞ്ഞാൽ വേറെ എനിക്ക് കാണിച്ചു തരാനായിട്ടൊന്നുമില്ല. എന്തായാലും എന്നെ സംബന്ധിച്ചിടത്തോളം കാട്ടുപോത്തിനെ നമ്മൾ കണ്ടുപിടിച്ചിട്ടുണ്ട്. അജിത്തെ, കാട്ടുപോത്തിനെ കണ്ടുപിടിച്ച് ഈ ഒരു മുഹൂർത്തത്തിൽ അവർക്ക് എന്ത് തോന്നുന്നു? ശരിക്കും നമ്മള് ആസാമിലൊക്കെ കാണുന്ന ആ ഒരു ടൈപ്പ് കൊമ്പ് തന്നെയാണ്. ഇനി ഇത് കാട്ടുപോത്തല്ല എന്ന് ആരും പറയരുത് കേട്ടോ. കാരണം ഞാൻ നേരത്തെ കണ്ട അതായത് നമ്മള് മലക്കപ്പാറ റൂട്ടിൽ കണ്ട ആ ഒരു കാട്ടുപോത്ത് എന്ന് പറയുന്നത് ഇത്രയും സൈസുള്ള കൊമ്പല്ലായിരുന്നു. പക്ഷെ ഇത് നല്ല സൈസുള്ള കൊമ്പാണ്. ശരിക്കും ആ ഒരു കാട്ടുപോത്തിൻ്റെതായിട്ടുള്ള லுக்கும் ഉണ്ട്. அப்படி நம்ம ஒரு ஜங்ஷன் ரீச் ஆனோம். அந்த ஜங்ஷன் பக்கத்துலேயே ஒரு கடையில் போய் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்லாம் சொல்லி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நம்ம வந்து கிளம்பணும். നമ്മൾ രാവിലത്തെ ബ്രേക്ക്ഫാസ്റ്റ് കഴിക്കാനായിട്ട് എടുത്ത പ്ലേറ്റ് കണ്ട ശരിക്കും ഇലയും എന്തൊക്കെയോ സാധനങ്ങൾ വെച്ചിട്ടുള്ള ഒരു വെറൈറ്റി ആയിട്ടുള്ള പ്ലേറ്റാണ്. അപ്പോൾ രാവിലെ ഇഡ്ഡലി പറഞ്ഞിട്ടുണ്ട്. അപ്പോൾ ഇഡ്ഡലി റെഡി ആയിക്കൊണ്ടിരിക്കണം. ഇഡ്ഡലി ചട്നി, സാമ്പാറുണ്ട്, സാമ്പാർ തരില്ല. ஸோ இன்னி வந்து நம்ம வந்து ஒரு 2 செக் போஸ்ட்டு தாண்டியாச்சு அப்படின்னா நம்ம வந்து கர்நாடகா பார்டர் வந்து ரீச் ஆகிடும். செக் போஸ்டெல்லாம் தாண்டி நம்ம கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு சூப்பரான ஒரு விஷுவல்ஸ் கிடச்சி. அந்த சரிவான ஒரு பிளேஸில் வந்து அந்த மரம் நிற்கிற அந்த ஃப்ரேம் பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருந்தது. அதே மாதிரி பக்கத்தில் வந்து நிறைய விவசாய இடங்கள் இருந்தது. ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம அப்படி கொஞ்சம் தூரம் கூட ட்ராவல் பண்ணி ஒரு ஜங்ஷன் ரீச் ஆனோம். அந்த ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் எடுத்து தான் இந்த டிபெட்டன் டெம்பிள் நம்ம போனோம். 1959 வந்து சீன ஆட்சிக்கு எதிராக நின்ன நிறைய பேர் வந்து என்னென்னா இந்தியா வந்திருக்காங்க. ஸோ அந்த இந்தியா வந்து நிறைய ஆட்களுக்கு வந்து வாழ்விடமாக வந்து என்னென்னா இந்த டிபெட்டன் காலனியை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் இருந்தே இந்த டிபெட்டன் செட்டில்மெண்ட் வந்து இங்கேயே இருக்குது. டிபெட்டன் செட்டில்மெண்ட் அந்த ஏரியாக்குள்ளாடி போகும்போதே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஏரியாக்குள்ளாடி போகிறது மாதிரி தான் இருந்தது. ஏன்னா பில்டிங் எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமான ஒரு மாடல் எல்லாம் செய்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்து. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே உள்ள ஆட்கள் பார்க்குறதுக்குமே இந்த சைனீஸ் ஆட்கள் தான் ஃபுல்லாகவே. அதே மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் இது எல்லாமே இருக்குது. பட் எல்லாமே வந்து என்னென்னா சைனீஸ் ஃபுல்லாகவே, அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து என்னென்னா ஒரு சைனீஸ் இது மாதிரி தான் இருந்தது. ടെമ്പിൾ ഇത് ടെമ്പിൾ தானா? இது ടെമ്പിൾ தானா? கேம்ப் டெம்பிள். ஓ, இந்த கேம்ப் டெம்பிள் பக்கத்தில் வந்து கொஞ்சம் வீடியோலாம் எடுத்தோம். அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் கூட ட்ராவல் பண்ணி இந்த ஒரு மெயின் டெம்பிள் இருக்குது இங்கே. ஸோ அந்த டெம்பிள் பக்கத்தில் வந்து ரீச் ஆனோம். டிபெட்டன் டெம்பிளோட கொஞ்சம் விஷுவல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம்.
இந்த டிபெட்டன் டெம்பிள் பக்கத்துலேயே வந்து அவங்களோட வீடெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் ஒன்று பார்க்கலான்னு சொல்லி அந்த வில்லேஜுக்குள்ளே சும்மா ஏறினோம். இந்த டிபெட்டன் வில்லேஜ் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பினோம். ஸோ நம்ம வார வழியிலே இன்னும் நிறைய 2-3 வில்லேஜ் எல்லாமே இருக்குது. கர்நாடகா ஸ்டேட்டில் வந்து நிறைய பேர் விவசாயம் எல்லாம் பண்ணி சின்னதாக வந்து செட்டில் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிறைய வில்லேஜ் எல்லாமே இருக்குது. ஒரு 3-4 வில்லேஜ் இருக்குது. ஸோ அங்கே உள்ளாடியெல்லாம் போக முடியாது. ஸோ அதனால் ஜஸ்ட் அப்படி பார்த்துட்டு அப்படி கிளம்பிட்டோம். ഓൾമോസ്റ്റ് സെയിം വെളുത്തുള്ളി തന്നെ കേട്ടോ. ഇതൊക്കെ ചെറുതാ, ഇത് കണ്ടില്ലേ, പക്ഷേ വലുതുമുണ്ട്. ഇതൊക്കെ നല്ല വലുതാ. വെളുത്തുള്ളി, വെള്ളുള്ളി, വെള്ളുള്ളി, പൂണ്ട്. അവരുടെ 100 രൂപ சொன்னாரா? അതിന് ആള് 200 രൂപ ആള്. കേരള. ഇത് ಕನ್ನಡ ಮಾತನಾ 1 ಕಿಲೋ 100. ಹಾಂ, 100 ರೂಪಾಯಿ ಅಂತ ಕೊಟ್ಬಿಟ್ರಲ್ಲ, 100 ರೂಪಾಯಿ ಅಂತ. அப்படி நம்ம வார வழியிலே பார்த்தாச்சுன்னா தெரியும். லெஃப்ட் சைடு வந்து நிறைய வீடு அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் ரைட் சைடு வந்து என்னென்னா ட்ரெஞ்சஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. ஸோ ரைட் சைடு ஃபுல்லாகவே வந்து ஃபாரஸ்ட்டு. ஸோ அந்த ஃபாரஸ்ட்லேருந்து அனிமல்ஸ் எல்லாம் வந்து ரோட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி ட்ரெஞ்சஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. நம்ம கொஞ்சம் தூரம் கூட ட்ராவல் பண்ணி ஒரு இரும்பு கேட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது வந்து எதுக்குன்னா அனிமல்ஸ் வந்து வெளியே மெயின் ரோட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி இரும்பு கேட்டு போட்டுட்ருக்காங்க. வார வழியிலே அடுத்து பார்த்தது என்ன அப்படின்னா ஒரு பருந்தை பார்த்தோம். இது வந்து ரொம்ப திக்கான ஃபாரஸ்ட் ஆனதால நம்ம எப்போ வேணாலும் என்ன அனிமல்ஸ் வேணாலும் பார்க்க முடியும். ஸோ அதே இது நம்ம ஈவினிங் டைம் வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நிறைய சைட்டிங்ஸ் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் கிராஸ் பண்ணி நம்ம நேராக வந்து எங்கே வந்தோம் அப்படின்னா மைசூர் ரோட்டில் தான் வந்தோம். மைசூர் ரோட்டில் அப்படியே ட்ராவல் பண்ணி நம்ம தமிழ்நாடு செக் போஸ்ட்லேருந்து இறங்கி கர்நாடகா செக் போஸ்ட் ஏறிட்டோம். ஸோ அதையும் கிராஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் தூரம் கூட போய் இங்கே வந்து தாளவாடின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது. தாளவாடின்னு சொல்கிற அந்த கிராமத்துக்கு போய் ஃபியூயல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு திரும்ப வரலான்னு சொல்லி பிளான் பண்ணி போனோம். நம்ம போகும்போது கர்நாடகா பார்டர் உள்ளே ஏறினதும் ஒரு கருக்கு கடையில் வந்து கருக்கு குடிக்கும்போது அந்த தாத்தா கிட்ட கேட்டோம், தாத்தா இங்கே யானை எல்லாம் வருமா அப்படின்னு. அவர் சொன்னார் டெய்லி வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸைட்மெண்ட் ஆக்கி விட்டுட்டாரு. பட் நம்ம போகும்போது எதுவுமே கிடைக்கல. திரும்ப வரும்போது வந்து நமக்கு வந்து அதோட விஷுவல்ஸ் கிடச்சி, யானையோட விஷுவல்ஸு. பட் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இப்படி ஒரு சைட்டிங் கிடைக்கும் அப்படின்னு. அங்கேயே நேராக தாளவாடி ஜங்ஷன் போனோம். தாளவாடி ஜங்ஷன்லேருந்து திரும்ப வரும்போது ஒரு கூட்டம் காட்டு பன்னி பார்த்தோம்.
செக் போஸ்ட்டுக்குள்ளாடி ஈவினிங் டைம் நம்ம ஏரியாச்சு அப்படின்னா கண்டிப்பாக சைட்டிங்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் ஒரு 5-5:30 போல் தான் உள்ளே ஏறினோம். ஏறி கொஞ்சம் தூரம் வந்ததுமே எங்களுக்கு வந்து இந்த காட்டு யானையை கிடச்சிருச்சு. எங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை கிடைக்கும் அப்படின்னு. பட்டு சரியான சைட்டிங்காக இருந்து பயங்கர டிராஃபிக். நாங்கள் வரும்போது யானை வந்து ரோட்டில் வந்து நடந்து போகுது. ஸோ எதுக்காக அப்படின்னா நம்ம வார வழியில் வந்து ஃபுல்லாகவே இந்த கரும்பு லாரி இருக்கு இல்லையா, ஸோ கரும்பு ஏற்றிட்டு போகிற லாரியை வந்து ஃபாலோ பண்ணி அந்த ஹம்பில் வந்து இந்த கரும்பு லாரி ஏறும்போது கரும்பு வந்து கீழே விடும். ஸோ அதை எடுத்து சாப்பிட்றதுக்காக ஒரு 2-3 கிலோமீட்டர் பக்கத்தில் இந்த யானை நடந்து போயிட்டே இருக்குது. ரோட்டில் வந்து ஈவினிங் டைம் நம்ம பைக்கில் வந்தாச்சு அப்படின்னா பயங்கர டேஞ்சரு. ஸோ அதோட விஷுவல்ஸ் வந்து பேக்கில் வரும் பாருங்கள். போகிற வழியிலேயே ஒரு கரும்பு எடுத்து சாப்பிடும். பட் அது உணங்கி இருந்ததுனால அதை அங்கே போட்டுட்டு அப்படி திரும்ப நடந்து போச்சு. இந்த ரோட்டில் டெய்லி வந்து நம்ம யானையை பார்க்கலாம். ஈவினிங் டைம் நம்ம வந்தாச்சு அப்படின்னா யானை அப்படி ஸ்லோவாக தான் நடந்துட்டு இருந்து டக்குன்னு இந்த பைக்கை பார்த்ததும் பயங்கரமாக ஓடி அந்த பைக்கை வந்து சார்ஜ் பண்ணிச்சு. ரோட்டில் வந்து ஈவினிங் டைம் நம்ம பைக்கில் வந்தாச்சு அப்படின்னா பயங்கர டேஞ்சரு. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பணும். ஸோ வார வழியில் திரும்பவும் ஒரு காட்டு யானை ரோட்டில் வந்து பயங்கரமாக அட்டகாசம் பண்ணிடுது. ஸோ அது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து விரட்டி விட்டுட்டாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு நல்ல ஒரு ஆல் இந்தியா ட்ரிப்போட வரேன். ஸோ அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய்.